ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 10th இங்கிலீஷ் சப்ஜெக்டில் 16 மார்க் மட்டுமே எடுத்து ஃபெயில் ஆகியிருந்தேன். +2 வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தேன். ஸோ அப்படின்னா என்னோடய லைஃப் வந்து எந்த லெவலில் நின்று இருக்கணும் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நான் எந்த ஸ்டேஜில் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, பிகாம் எம்பிஏ எல்எல்பி லாயர் வரையும் படிச்சிருக்கேங்க. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய செல்ஃப் ஸ்டோரி தான், என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட், நான் யார், இந்த 10th ஃபெயிலிருந்து பிகாம் எம்பிஏ எல்எல்பி முடிக்கிற வரைக்கும் என்னோடய லைஃப் ஜேர்னி எப்படி இருந்தது, என்னோடய வாழ்க்கை எவ்வளோ கடினமாக இருந்தது, அதில் என்னுடைய ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இருந்தது, எவ்வளோ போராட்டம், அதில் என்னோட தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு நான் தன்னம்பிக்கையோடு போராடி இருக்கேன், அதோட வில் பவர் அதாவது மன உறுதி, எவ்வளோ சூழ்நிலையிலும் நான் எவ்வளோ மன உறுதியாக இருந்திருக்கேன் அப்படின்றத ஒரு செல்ஃப் ஸ்டோரி தான் இந்த வீடியோ முழுக்க. ஸ்டோரி பிடிக்கிறேன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஸ்டோரி. அண்ட் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணலாம், அதுக்கு நான் கேரண்டி சொல்கிறேன். ஏன்னா நம்ம பக்கத்தில் நடக்கிற விஷயங்கள், நம்ம பக்கத்து வீடு அக்கத்து வீடு, நம்ம ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நடக்கிற விஷயங்கள்லேருந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நிறைய கற்றுப்போம். என்னோடய லைஃப் ஸ்டோரி நான் சொல்லும்போது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஒரு காலகட்டத்தில் நான் இது வந்து என்ன மாதிரி இருக்கலாம், இல்லை நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள ஒருத்தருடைய ஸ்டோரி மாதிரி நீங்கள் நினச்சிங்களேன். இதுக்கு நமக்கு தேவை, இது நமக்கு தேவையில்லை, ஐயோ இந்த மாதிரி பண்ணோம்னா அதோ நம்ம சுந்தருக்கு நடந்த மாதிரி தான் நமக்கு, அதனால் நம்ம இதை பண்ணக்கூடாது, இல்லைனா ஏன் சுந்தர் மாதிரி நம்மளும் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்மளும் ஏன் அச்சீவ் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட தோணலாம். அதனால் நீங்கள் இந்த என்னோடய லைஃப் ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். அதோட இப்போ ஏன் இந்த செல்ஃப் ஸ்டோரி அப்படின்னு கேட்டோம்னா, என்னோடய வீடியோஸ் எல்லாமே என்னோடய லைஃப் சம்மந்தமானது தான் இருக்கும். ஏன்னா இந்த சேனல்லே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். டிஎன் ஹஸ்பண்ட், தமிழ்நாடு ஹஸ்பண்ட் தான் சேனல் பேர் வச்சுருக்கேன். அதனால் அது ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து என்ன பேஸ் பண்ணி, என்னுடைய லைஃப்பை பேஸ் பண்ணி என்கிட்ட கண்டென்ட்டும் என்னோடய வீடியோஸும் இருக்கிறதுனால, ஸோ என்னை பற்றி முதல்ல நான் யாருன்னு தெரியப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் அந்த வீடியோ வந்துட்டு வேலிடாக இருக்கும், கண்டென்ட்டுக்கான கரெக்டான ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். அதோடு இந்த vlog 1 vlog 2 அப்படின்னு போட்டிருப்பேன். அதில் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, அவர் வந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறமா ஸ்ட்ரோக் இருந்து உடம்பு முடியாத இருந்தால் கூட அவர் மேலே எனக்கு இன்னும் கோவம் அப்படியே இருக்குது. 10 வருஷம் முன்னாடி அவர் சொன்னது அவ்வளோ மன வருத்தத்தில் நான் இருக்கேன் அப்படின்லாம் புலம்பியிருப்பேன் vlog 1ல். அந்த புலம்பலில் கூட எங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் அந்த வார்த்தை எந்த அளவுக்கு என்னை பாதிச்சிருந்துன்றது தான் நான் இப்போது இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார், அப்புறம் எந்த சூழ்நிலையில் சொன்னார், அதனால் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இல்லை எனக்கும் குடும்பத்துக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு உருவாச்சு. ஸோ இது எல்லாமே என்னோடய லைஃப் ஸ்டோரியில் இன்க்ளூட் ஆன ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும், இல்லை இது வரைக்கும் நீங்கள் கேட்கல, இது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கேட்குறன்ற மாதிரியும் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய பேரை வந்து நான் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோடய பேர் சுந்தரேஷன், பிகாம் எம்பிஏ எல்எல்பி. ஆமாங்க, நான் லாயருக்கு முடிச்சிருக்கேன். எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது, எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது. நான் வந்துட்டு லாயர் படித்து லாயர் ஆனதே வந்து என்ன சொல்கிறது, பணம் சம்பாதிக்கணும், லாயரில் நிறைய ஃபீஸ் வாங்கணும், இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் லாயர் படிக்கலை. எனக்கு அது என்னோடய பேஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொது விஷயங்களுக்காக நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய ஃபைட் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். அதுக்கு எனக்கு லாயர்ன்றது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக தேவைப்பட்டது. அதோட என்னுடைய குறிக்கோள் என்னென்னா, நான் லாயரில் சம்பாரித்து அதை வச்சு நான் என் ஃபேமிலியை பார்க்குற அளவுக்கு நான் இருக்கக்கூடாது. முதல்ல நான் வந்து பணம் சம்பாதிக்கணும், என்னோடய ஃபேமிலியை நல்லா ஒரு ஸ்டடியான லெவலில் நான் வச்சுக்கணும், என்னோடய ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறம் நான் வாதாடணும். அதுதான் என்னுடைய எய்ம். அப்போது நான் வந்துட்டு ஃபீஸுக்காக நான் வந்து வக்கீல் தொழிலில் பண்ணக்கூடாதுங்க, சர்வீஸ் மாதிரி தான் இருக்கணும். பணம் இருக்கிறவங்கிட்ட கண்டிப்பாக வாங்கிப்பேன், அதுக்காக ஃபீஸே வாங்காமல் நீங்கள் வாதவில்லாம் கேட்காதீங்க. பணம் இருக்கிறவங்கிட்ட நான் கண்டிப்பாக ஃபீஸ் வாங்குவேன். பணம் இல்லாதவங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ண நினைக்கிறேன். அதோட இந்த லாயருக்கான அந்த நாலேஜ் நான் நிறைய வந்துட்டு ஷேர் பண்ணணும், நிறைய விஷயங்கள் சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றேன். பட் அதுக்கு முன்னாடி நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் வேறு இடத்துல ஒர்க் பண்ணிட்டேன். ஃபைன். இப்போ நான் இங்கேருந்து என்னோடய லைஃப் ஸ்டோரியை ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து போகலாம். அப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதோட லாஸ்ட்டாக இந்த vlog 1க்காக ஒரு ரிலேட்டடான வீடியோவாக இது இருக்கும். நாங்கள் 4 பேர், 2 அக்கா, நான் 3வது என் தம்பி.
4 பேர் நாங்கள் பசங்க, அப்பா அம்மா மொத்தம் 6 பேர். நான் 10th படிக்கிறதுக்கு 15-16 வயசு இருக்கும்போது அதுக்குள்ளேயே எனக்கு என்னோடய 2 அக்காவுக்கும் எங்கள் அப்பா அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எங்களுக்கு பெருசாக எந்த கஷ்டமும் தெரியாது. பண கஷ்டம் இல்லை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் தம்பி அதோட சின்ன பையன், அதனால் கண்டிப்பாக எங்கள் 2 பேருக்குமே தெரியாது. அப்பா அம்மாவே அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்படின்னா என் அப்பா என்ன வேலை செஞ்சார், என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார், அவருடைய வருமானம் என்ன அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஆட்களை கான்ட்ராக்ட் பேஸில் கர்நாடகா கூட்டு போய் சிங்கிள் ஃபேக்ட்ரியில் வந்து வேலை வாங்குறது. ஓரளவுக்கு குடும்பத்தை பார்க்குற அளவுக்கு காசு இருக்கும். இதில் என்னோடய அக்காவும் இன்க்ளூட். என் பெரிய அக்கா வந்துட்டு அவங்களும் படிக்கலை, என் அப்பா அம்மா கூடவே அப்படியே இருந்துட்டாங்க. ஸோ நான் 10th எனக்கு 15 வயசு இருக்கும்போதுக்குள்ளே 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஒருத்தர் பெரிய அக்கா வந்துட்டு அப்பாவோட சொந்தம் கல்யாணம் பண்ணி கொடுத்தது. என்னோடய சின்ன அக்கா வந்துட்டு அம்மாவோட சொந்தத்திலே கொடுத்துருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட் என்னோடய பெரிய அக்காவுக்கு வந்துட்டு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. ஆரம்பத்திலே சொன்னாங்க அப்பா அம்மா கிட்ட, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இந்த சொந்தத்தில் இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டாகவே நேராகவே சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து கேட்கல. இல்லை வசதி இருக்குது, சொத்து இருக்குது, என்னோடய சொந்தம், என்னோடய அக்கா பையன், அதனால் கண்டிப்பாக கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி பிடிக்கலன்னு சொல்லியும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் +1 +2 நான் வந்து இது எல்லாமே தமிழ் மீடியம் தான் நான் படித்தது. அப்பா அம்மா படிக்கலை, அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லை, அனுபவ அறிவு தான். அவங்க +2 வரைக்கும் என்னை படிக்க வச்சப்போ என் தம்பி ஒரு 8th 7th அப்படி தான் படிச்சப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவங்களுக்கு வந்து காலேஜ் அனுப்பணும் பசங்களை அப்படின்ற விஷயம் கூட தெரியாது. காலேஜ்னா என்ன, இல்லை காலேஜ் எங்கே போய் சேர்க்கணும், இல்லை பையன் +2 முடிச்சிட்டான் அடுத்ததாக அவனுக்கு மேற்கொண்டு படிப்பு எதுனா கொடுக்கணுமா, இல்லை எந்த மாதிரி வேலைக்கு அனுப்பணும், எந்த ஐடியாவுமே இல்லை. ஏன்னா அதுதான் படிப்பறிவு இல்லைன்னும் போது நிறைய விஷயங்கள் கட்டாயிடும், தெரியாது, வெளி உலகமே தெரியாது. அப்போது எனக்கு +2 முடிச்சோன்னே ஒரு வருஷம் காலேஜ் போகிறதுக்கு ஐடியா இல்லை. நான் எங்கேயோ தேடினேன், காலேஜ் சேர்த்துக்கு ட்ரை பண்ண முடியல. பொருளாதாரம் வசதி எல்லாமே ஒரு பெரிய தடையாக இருந்தது அன்றைக்கி. அதனால் +2 முடிச்சுன்னா ஒரு வருஷம் நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன். கிடைக்கிற வேலை எல்லா வேலைக்கும் போயிருக்கேன். எல்ஐசியில் வந்துட்டு கிளர்க்காக இருந்திருக்கேன். அதாவது டாக்குமெண்ட் எடுத்து கொடுப்பாங்க. ஒருத்தர் நம்ம பாலிசி போயிட்டு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எல்ஐசி ஆஃபீஸ் போன வச்சிங்களேன், நம்ம போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு கேட்டோம்னா ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே இருக்கிற கிளர்க் கிட்ட சொல்லுவாங்க இந்த பாலிசி நம்பர் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி. அது ஒரு பெரிய குடவுன் மாதிரி இருக்கும், நிறைய ரேக்குங்களில் வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அது நம்பர் வச்சு நம்ம போய் பார்த்துருக்கணும். இந்த ஜாப் பார்த்துருக்கேன் எல்ஐசியில் கிளர்க் போஸ்டிங். ஸ்ரீராம் சீட் ஃபண்டில் வந்துட்டு நான் கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக இருந்திருக்கேன். சீட்டில் நிறைய பேர் சேருவாங்க, சீட்டு எடுப்பாங்க, ஆனால் சில நேரத்தில் சீட்டு பணம் வந்து கட்ட மாட்டாங்க ப்ராப்பராக. அப்போ நம்ம அவங்ககிட்ட போயிட்டு பணம் கலெக்ட் பண்ணுற அந்த ஒர்க்கு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பில்டிங்க்கெலாம் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வந்து வெளியில் வந்து சாரம் கட்டுற வேலை இருக்கும். அது வந்து மரம் வச்சு கட்டுவாங்க, சில இடத்துல வந்து கம்பி பைப் வச்சு கட்டுவாங்க. ரெண்டுமே சாரம் கட்டுற வேலை பார்த்துருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு +2 முடித்தோடனே வேலை பார்த்துருக்கேன். அதோட இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இப்போது ரீசெண்டாக இறந்துட்டு நம்ம உசேன் கராத்தே மாஸ்டர், அவர்கிட்ட நான் ஒரு மாதம் வேலை பார்த்துருக்கேன். அது இந்த பீரியடில் கராத்தே மாஸ்டர்கிட்ட என்ன வேலை பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து பாடி கார்டு மாதிரி அந்த மாதிரிலாம் சில ஜாப் இருந்தது. பேப்பர்லாம் பார்த்து அப்போது நான் கிராமத்தில் இருந்தோம் நாங்கள். அப்போ நான் தேடி அவர்கிட்ட ஒரு மாதம் வேலை செஞ்சுருக்கேன். இதெல்லாம் +2 முடித்த உடனே நான் பார்த்த வேலைகள். காலேஜ் போகிறதுக்கு சூழ்நிலை இல்லைன்றதுனால அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்ச பணம் வீட்டுக்கு அப்போ வந்து ரொம்ப வறுமை. வீட்டுக்கு பணம் கொடுத்தது போக நான் என்னோடய காலேஜுக்காக நான் எடுத்து வச்சேன். அடுத்த வருஷம் நம்ம கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ட்டு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய பேர் நான் சொல்கிறேன் வரக்கூடிய நாட்களில். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் இயர், அதாவது +2 முடித்த உடனே அந்த ஒரு வருஷம் நான் இத்தனை வேலைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு குடும்பம் என்ன சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி. +2 முன்னால் வரைக்கும் எங்கள் அப்பா பார்த்துருந்த ஃபேமிலி எங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் அப்படியே குடும்ப சுமை, குடும்ப பாரம் மொத்தமாக என்கிட்ட வந்துருச்சு +2 முடித்த உடனே. நான் சம்பாதிச்சு கொடுத்தா தான் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை அப்போவே. அப்போது நான் வந்து அதிலிருந்தே நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். பிகாம் படிக்கும் போதும் சரி, வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா வந்து அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாருன்னா, அவரால் பெங்களூர் போகிறதில்ல, ஊர்லேயே கிராமத்துலேயே இருக்கணும்னு சொன்ன பிறகு அவரால் சும்மா இருக்க முடியாது, ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணாருன்னா, அவர் தெரிஞ்ச ஒரே ஒரு வேலை தான் செங்கல் சூளை போடுறது தான். அதுதான் வந்து அங்கே ஆள் கூட்டு போயிட்டு பார்த்தார் இல்லைங்களா. அதனால் அந்த வேலைக்கு என்ன பண்ணாருன்னா, அவர் இங்கேயே நம்ம வந்து ஆட்கள் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் ஆள் வச்சு செஞ்சலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையே, ஆல்ரெடி குடும்பம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்குது, சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்ற சூழ்நிலையில். ஆனால் செங்கல் சூளை தான் அவருக்கு தெரியும், பிரதான தொழில்.
அப்போ என்ன பண்ணுறாருன்னா வட்டிக்கு பணம் வாங்கி செங்கல் சூளை போடுறாரு. நான் பிகாம் படிக்கிற அந்த காலகட்டத்தில் முதல் சூளை போடுறாரு. முதல் சூளை வந்துட்டு அதிகமாக, அதாவது செங்கல் சூளை அதிகமாக வெந்து உள்ளே வந்து செங்கல் ஒரு கல்லை இன்னொரு கல்லை ஒட்டி கல்லை வந்து நம்ம விற்க முடியாது, அப்படியே உருகிடுச்சு. நெருப்பு அதிகமாகிட்டு நெருப்பாக மாறிடுச்சு. கல் உருகி இப்படி இருக்காது, கல் இப்படி இருக்காது, இப்படி உருகிடுச்சு, இப்படிலாம் இருக்கும். அந்த கல்லாம் விற்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு சூளையே பயங்கர லாஸு. வட்டிக்கு பணம் வாங்கிட்டு அதை கொடுக்கவே முடியாது எங்கள் அப்பாவால். ஏன்னா அவ்வளோ கஷ்டம், ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கோம். நாங்கள் இவ்வளோ பெரிய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி போட்ட பணம் லாஸ் ஆன பிறகு எப்படி கொடுக்குறது? அப்போது அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு இன்னொரு சூளை போடுறாரு. அதுவும் வட்டிக்கு பணம் வாங்கி தான். அந்த பணத்தை ரெடி பண்ணி அங்கே எங்கேயோ கையெழுத்துலாம் போட்டு வாங்கி என்ன பண்ணுறாருன்னா ரெண்டாவது சூளை போட்டார். அதுவும் லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா சூளை வந்து ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் நல்லா நெருப்பு வச்சு சூளை வந்துட்டு எரிஞ்சிட்டே இருக்கணும். ஆனால் அந்த 10 நாள் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த 10 நாளுக்கு இடையிலேயே மழை வந்து மேலே இருந்து தண்ணி கொட்டி செங்கல்லாம் கரையுது, கீழே வந்து நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. ஸோ லாஸு தான் ஆப்வியஸ்லி. அந்த ரெண்டாவது சூளையும் லாஸு. அந்த மாதிரி இன்னொரு சூளை போட்டார். அது மழையிலேயே வந்துட்டு நிறைய நனைஞ்சிருச்சு. கல் காய வச்சு கொண்டு வரணும் சூளைக்கு. ஆனால் கல் காயிற இடத்துலையே எல்லாமே கரைஞ்சி திருப்பி மண்ணாகவே மாறிடுச்சு. இந்த மாதிரி அவர் என்னன்னு தெரில, அந்த காலகட்டத்தில் ரொம்ப லாஸு. அதுக்கு அவர் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கூட அவ்வளோ கடன்லாம் வந்திருக்காது போல். ஸோ கடன் பட்டுட்டோம். நான் பிகாம் முடிக்கிறதுக்குள்ளே அந்த வயசில் வேலைக்கு சின்ன வேலைக்கெலாம் போயிட்டுருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன வேலை தான், ரொம்பலாம் பெரிய வேலைலாம் இல்லை. கடன் வீட்டில், குடும்பத்தில் கடன். 2 அக்காவும் அவங்க ஃபேமிலியில் இருக்காங்க. அப்போது எங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கடன் தாங்க முடியாமல் ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு எங்களால் திருப்பி கொடுக்க முடியல. ரொம்ப தொந்தரவாயிட்டு எங்கள் பாட்டி வீடு, என்னோடய தாய் மாமா வீடு, என்னோடய பெரிய அக்கா கொடுத்த வீடு எல்லாமே ஒரே ஊர் தான். அந்த ஊரில் வந்து எங்கள் அம்மாவோட பிறந்த ஊர். எங்கள் அம்மாவோட அண்ணன் இருக்கார், அப்புறம் அக்காலாம் இருக்காங்க, சித்தப்பா எல்லாருமே இருக்காங்கன்றதுனால இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல கடன் பிரச்சனை ஆகிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வேறு, அதாவது எங்கள் பாட்டியோட ஊருக்கே வந்து எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நான் கூப்பிட்டு போகிறேன் அந்த வயசில். இல்லை நம்ம இங்கே இருந்தால் எல்லோரும் தினமும் நம்மளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, அதனால் நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கலாம். அது ஒன்றும் இல்லை, பக்கத்து ஊர் தான் வச்சிங்களேன், ஒரு 4-5 ஊர் தள்ளி தான். ஸோ எங்கேயும் ஓடியெல்லாம் ஒழிய முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் இங்கே நம்மளை வந்து கடன்காரர் இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க பணத்துக்காகனா இங்கே யாரும் திருப்பி சொந்தக்கார இது பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் கேட்க முடியாது, கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் அங்கே இருந்தால் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, நம்மளுக்கு அப்படி விட்டுற மாட்டாங்க, அந்த ஒரு நம்பிக்கை தான். அதுக்காக தான் நான் வந்து அந்த வயசில் முடிவெடுத்தேன். எங்கள் அப்பாலாம் ஒத்துக்கல. இல்லை இது ரொம்ப எனக்கு அவமானம், நான் வந்து பொண்ணு எடுத்து, ஏன்னா எங்கள் அம்மாவோட ஊர் இல்லை, நான் பொண்ணு எடுத்த ஊரில் நான் போயிட்டு உட்கார மாட்டேன், பத்தாவதுக்கு பொண்ணு வந்து பக்கத்து வீட்டில் சொந்தக்காரர் தானே, கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், அங்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானமாக பார்த்தாரு. போக மாட்டேன்ட்டு நான் வலுக்கட்டாயமாக எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போனேன். ஆனால் என்னோடய தாய் மாமா சப்போர்ட் பண்ணுவார் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா என் அம்மா கடன்பட்டு வராங்க, அந்த சமயத்தில் என்னோடய அம்மாவோட அண்ணன் தாய் மாமா கண்டிப்பாக அவர் சப்போர்ட் பண்ணுவாருன்னு. அவருடைய சூழ்நிலை, அவருடைய குடும்பம், தனக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அவர், ஆனால் அவர்கிட்ட வந்து எங்களுக்கு எந்த சப்போர்ட் கிடைக்கல. அது இன்றைக்கு வரையும் ஒரு பெரிய மன வருத்தம் தான். அப்போது அது எனக்கு நல்லா பதிஞ்சிருச்சு, அந்த எண்ணங்கள்லாம் நிறைய பதிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கடன்காரங்க வந்து அந்த ஊரில் வேறு ஒரு ஊரில் நாங்கள் போயிட்டு உட்காரோம். அப்போ கடன்காரங்க அங்கேயும் வந்து கேட்குறாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க தெரியும். அப்போது நாங்கள் வந்து பதில் சொல்ல முடியல, ஆனால் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறோம். அப்போ அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு பதிலாக என் மாமாலாம் எந்திரிச்சு உள்ளே போயிட்டார். சொந்த தங்கச்சியே வந்து கடன்காரங்க கேட்குறாங்க, ஆனால் அவர் எந்திரிச்சு உள்ளே போயிடுவார். அந்த மாதிரிலாம் நான் கண்கூட பார்த்துருக்கேன். அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். இதெல்லாம் எங்கள் அம்மாலாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க, ரொம்ப அசிங்கப்பட்டிருக்காங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப அசிங்கப்பட்டிருக்காங்க கடன்கார்கிட்ட. கடன் வாங்குறது எவ்வளோ பிரச்சனைறது அப்போ தான் தெரியும். ஆனால் நாங்கள் எங்கே போயிட்டு உட்காந்தோம், அந்த ஊருக்கு போய்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ எங்கே போய் உட்காந்தோன்னா என்னோடய பெரிய அக்கா வீட்டில் தான் போயிட்டு உட்கார மாதிரி இருந்தது. வேறு எங்கேயும் எங்களுக்கு வந்து இடம் இல்லை. பொண்ணு கொடுத்த இடத்துலையே போயிட்டு அப்பா, அம்மா, நான், தம்பி, நாங்கள் 4 பேரும் பெரிய பொண்ணு கொடுத்த இடத்துலையே போயிட்டு உட்காரோம். சின்ன பொண்ணு அதாவது என்னோடய 2வது அக்கா அந்த ஊரில் இல்லை, அவங்க சென்னையில் அப்போயே கொடுத்துன்னு வந்துட்டாங்க, அதனால் அவங்க அங்கே இல்லை. ஸோ பெரிய அக்கா வீட்டுக்கு நாங்கள் போன பிறகு அங்கே பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. நாங்களாம் ஒரு பர்டன் ஆகிட்டோம். எங்கள் அம்மா வேலை செஞ்சு தான் வராங்க, எங்கள் அப்பா வேலை செய்கிறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் பொண்ணு கொடுத்த இடத்துல இருந்துட்டு நம்ம வந்து அங்கே இருக்கிறது சரியில்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எங்களை எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டம், மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து பிகாம் முடிச்சிட்டேன். முடித்த உடனே
முடிக்கும்போது நான் என் சின்ன அக்கா கிட்ட பேசுகிறேன், சென்னையில் இருக்கிறவங்க கிட்ட. அக்கா நான் வந்து சென்னைக்கு வரணும், நான் பிகாம் முடிச்சிட்டேன், ஸோ நான் வேலைக்கு வரணும், நான் சம்பாதிக்கணும், என் குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, நான் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி குடும்ப பொறுப்பு வந்துருச்சுல்ல, நான் தானே எடுத்து பார்த்துட்டுக்கிறேன். அதனால் அப்போ என் சின்ன அக்காவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல், என்னோடய மாமாவும் சரி, நீ வா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உண்மையாலுமே ரொம்ப சின்ன ஒரே ஒரு ரூமில் தாங்க அவங்க வீடு கொடுத்து பண்ணிருக்காங்க. 3 ஆம்பளை பசங்க, அவங்க 2 பேர், 5 பேர். அந்த இடத்துல அவங்க எனக்கு இடம் கொடுத்தாங்க, நீ வா வந்து தங்கு இதில் அப்படின்ட்டு. 6ஆவதாக நான் போய் அந்த குருவி கூடுமா இருக்கிற வீட்டில் போய் நான் தங்குறேன். தங்கிட்டு வேலை செய்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு நான் ஒரு சென்னைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பிகாம் முடிச்சு நான் சேர்ந்ததில் வந்து எல்ஐசியில் வந்துட்டு பர்சனல் லோன் வாங்கி கொடுக்குறது. மாதம் 7000 சொன்னோடனே எனக்கு அது பெரிய அமௌண்ட்டு தெரிஞ்சுது. அரௌண்ட் 20 years பேக் அப்படின்னு வச்சுக்கலாம் இதை. அப்போது 7000ன்றது பெரிய சம்பளம் ஒரு மாதத்துக்கு. இன்றைக்கி கூட 7000 ஒரு பெரிய சம்பளம் தான், அன்றைக்கி 7000 பெருசாக தெரிஞ்சுது. அப்போ நான் சேர்ந்தேன். ஆனால் 1 மந்த் முடிஞ்சோடனே சம்பளத்தை என்னால் முழுசாக வாங்க முடியல. ஏன்னா பர்சனல் லோன் அப்ரூவ் ஆகிட்டு அமௌண்ட்லாம் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆகிருந்தது தான் லோனு, உங்களுக்கு பணம் இல்லைன்னு அந்த ஏஜென்ட் அப்படி சொல்லிட்டாங்க. அதோட அது என்னுடைய பிகாம் முடிச்சதுக்கும் ப்ராப்பரான ஒரு ஜாப் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நான் ஊரில், அதாவது கிராமத்தில் பிகாம் படிக்கும்போதே நான் கூடவே சில விஷயங்கள்லாம் நான் கூடவே பண்ணேன். அதாவது கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டேன், டைப்பிங் கிளாஸ் போயிட்டு டைப்பிங் முடித்தேன். எனக்கு தெரியும் பிகாம் முடிக்கும்போது நம்ம ஒரு ஜாப் தேடும்போது இதெல்லாம் தேவைப்படுன்ட்டு. இதெல்லாம் ரெடியாக வச்சுருந்தேன், படித்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 1 மந்தில் எனக்கு ஐசிஐசியில் வந்து பர்சனல் லோன் வாங்கி கொடுக்குற ஜாப்லாம் செட் ஆகலைன்னு தெரிஞ்சிருச்சு, சம்பளமாக வரல. அதோடு நான் வந்துட்டு என்னோடய பிகாம் படித்ததுக்கான ஜாபில் வந்து நான் ஒரு இடத்துல அசிஸ்டன்ட் அக்கௌண்டண்ட்டாக போய் சேர்றேன். ஃபஸ்ட்டு என்னோடய சம்பளம் வந்து 2300 இல்லை 2700 தெரியல, அதுதான் முதல் சம்பளம். அதுதான் அடுத்தடுத்து தான் நான் வந்துட்டு அதை பேஸாக வச்சுட்டு தான் நான் அடுத்ததாக ஜாப்க்கு எல்லாமே போக ஆரம்பித்தேன் அக்கௌண்டண்ட்டாக. ஒரு 1.5 வருஷம் இருக்கும் நான் என்னோடய அக்கா வீட்டில் அந்த குருவி கூடுன்னு சொல்கிற அந்த ஒரே ரூமில் அவங்களோட சேர்ந்து கொடுத்தனம் பண்ணது. நானும் சென்னையை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த 1.5 வருஷத்தில் நான் வந்து சம்பளம் வாங்கி என் அக்கா கிட்ட கொடுக்கல, அதுக்கு பதிலாக நான் வந்து ஊருக்கு கொண்டு போயிடுவேன் சம்பளம் வந்த உடனே. ஏன்னா என்னோடய பெரிய அக்கா வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, கடன்காரெலாம் வந்து போகிறாங்க. அதனால் நான் கடன் கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போயிடுவேன். என்னுடைய செலவுக்கு கொஞ்சம் பணம் வச்சுப்பேன், அதாவது நான் வேலைக்கு போகிறதுக்கு வரத்துக்கு அந்த மாதிரி. என் அக்கா வந்து கேட்கல என்கிட்ட எதுவும், ஆனால் நான் கொடுத்துருக்கணும்னு இப்போ தோணுது. அன்றைக்கி இருந்த சூழ்நிலை நான் அவங்ககிட்ட வந்து நீ வச்சுக்கோன்னு கூட நான் சொல்லலை. அவங்களே என்னோடய சம்பளத்தை எதிர்பார்க்கல. அவங்க நீ வந்து இருந்துட்டு நீ உன் வேலையை பார்த்துக்கோ, நீ சம்பாதிச்சு நம்ம வீட்டில் இருக்கிற குடும்ப பிரச்சனையை நீ சரி பண்ணி, நீ தானே அடுத்த பெரிய பையன்ற மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே ஆரம்பித்த என்னோடய பேஸ் வந்து 1.5 வருஷத்தில் நான் என்ன பண்ணேன்னா, தனியாக ஒரு வீடு எடுக்கிறதுக்காக நான் ரெடி ஆகிட்டேன். ஒரு ஒட்டு கொடுத்து நான் பண்ணிருந்தேன்னா, அந்த சமயத்தில் ஊரில் இருக்காங்க என்னோடய அப்பா அம்மா, என்னோடய தம்பி +2 முடிச்சிட்டாரு. நான் முதல்ல வீடு எடுக்கிறேன் சென்னையில், பெரம்பூரில் எடுக்கிறேன், பெரம்பூர் பெரியார் நகரில் வீடு எடுக்கிறேன். 900-800 தான் வாடகை. அப்போ என் அக்கா சின்ன அக்காலாம் பயந்தாங்க, வேண்டாம் நீ வந்து கஷ்டம், உன்னாலலாம் 1 வருஷம் தான் ஆகுது, நீ அதுக்குள்ளே தனியாக போகிறேன்னு சொல்கிற, நீ இங்கேயே இரு, நமக்கு அடுத்த வருஷம் வந்து கோட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. மாமா வந்து போலீஸ், அதனால் மாமாவுக்கு வந்து கோட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இடம்லாம் தாராளமாக இருக்கும், இந்த ஒரு ரூமில் இருக்காது, இன்னும் கொஞ்சம் தாராளமாக இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லைக்கா கரெக்டு தான், அடுத்த வருஷம் மாமா கோட்டர்ஸ் வந்துடும், எனக்கு இங்கே எல்லா சௌகரியமும் கிடச்சிரும். ஆனால் என் குடும்பம் வந்து அங்கே அம்மா அப்பா தம்பி இவங்க எல்லாமே வந்து அக்கா வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க, அது எவ்வளோ அசிங்கம், அவங்கள நான் திருப்பி கொண்டு வர தேவையில்லையா, அடுத்து நான் ஃபேமிலியை பார்க்க தேவையில்லையா, நான் என்ன மட்டும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி, அதுதான் குடும்ப பொறுப்போடு இருக்கிற அந்த வயசில் 23-24 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது கூட இருக்காது அவ்வளோ கூட இருக்காது, அதை விட கம்மியாக இருக்கும். அப்போவே நான் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நான் வீடு தனியாக தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி தனியாக வீடு எடுத்து எங்கள் அம்மா வந்து நான் கூப்பிட்டு வந்தேன். முதல்ல கிராமத்துலேருந்து, அம்மா வாமா நம்ம வந்து வீடு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அது வரைக்கும் எங்கள் அம்மா கிராமத்தில் வந்து கூலி வேலை, விவசாயம் வேலை, பயிர் வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. பெங்களூரில் ஏற்கனவே வேலை செஞ்சு கஷ்டப்பட்டவங்க, இந்த மாதிரி சின்ன வயசில் இங்கேயும் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க என்னோடய அக்கா ஊர்லேயும், எங்களோட பாட்டி வீட்டில். அப்போது நான் அவங்களுக்கு முறையாக நான் சென்னை கூட்டு வந்தப்போ அதிலேருந்து தான் அவங்க வேலைக்கே போகல, கொஞ்சம் ரெஸ்ட்டு, அவங்களுக்கு ரெஸ்ட்டு இன்னொன்று தான், அதுதான் ரெஸ்ட் நான் அவங்களுக்கு கொடுத்தது. நான் சம்பாதிக்கிறேம்மா, நான் குடும்பத்தை பார்க்குறேம்மான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அப்பாவை கூப்பிட்டோம். ஆனால் அப்பா வந்து ஏற்கனவே எங்கள் சொந்த கிராமத்துலேருந்து வராமல் இருந்தவர். என் பாட்டி வீட்டில் வந்து அக்கா இருக்கிற வீட்டில் நாங்கள் இருந்து, அங்கேருந்து இப்போ சென்னைக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு சென்னை பிடிக்காது, செட் ஆகாது அப்படின்ட்டு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு. இல்லைப்பா நீ அங்கே இருக்க முடியாது, நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு. அவர் வரல ரொம்ப நாளாக, ஒரு 6 மாதம் 1 வருஷம் கிட்ட வரைக்குமே வரல. நாங்கள் தனியாக வீடு எடுத்து, என் தம்பி +2 முடிச்சுட்டு அவனையும் காலேஜ் அனுப்புறதுக்கு முடியல. அந்த சமயத்தில் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ, +2 முடிச்சுன்னு பணம் கட்டி காலேஜுக்கு அனுப்ப முடியாது, அதே தான் என் தம்பிக்கும் அந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்போ நாங்கள் தனியாக வீடு எடுத்து ஒரு 3-4 மாதம் தான் ஆகுது, அவனுக்கு காலேஜ் அனுப்புறதுக்கு பணம் இல்லை. அப்போ அவன் வந்து
அக்கா, அதாவது அக்கா இருக்கிற ஊரில் வந்து என் சித்தப்பா எல்லாருமே இருக்காங்க அங்கேயே. என் அப்பா கூட பிறந்தவங்களாம் இருக்காங்க. அப்போ என் சித்தப்பாவோட டிராக்டர் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு அவர். டிராக்டர் ஓட்டுறது, மணல் ஓட்டுறது, செங்கல் ஓட்டுறதுன்னு அப்படி +2 முடிச்சுட்டு அந்த வேலை பார்த்துட்ருக்காரு. நான் வீடு எடுத்து நானும் என் அம்மா வந்தப்போ ஒரு 6 மந்த்துக்குள்ளேயே நான் என் தம்பியை கூப்பிட்றேன். நீ சென்னைக்கு கிளம்பி வா அப்படின்ட்டு. அவர் வரல. இல்லை நான் இங்கேயே இருக்கேன் சித்தப்பா வீட்டில் இருக்கேன், டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், அடுத்த வருஷம் சித்தப்பா வந்து காலேஜ் சேர்க்குறேன்னு சொல்லிக்கிறாரு அப்படின்ட்டு. நீ டிராக்டர் ஓட்டுனதெல்லாம் போதும், நீ கிளம்பி வா அப்படின்னு அவர் ரொம்ப கட்டாயப்படுத்துகிறேன் வர வைக்கிறதுக்கு. ஆனால் அவர் வரவே இல்லை. பேசாமல் அப்படியே விட்டுருக்கணும் போல், நீ அப்படியே டிராக்டரை ஓடிட்டு போடான்ட்டு. அப்படி இருந்தவனை நான் வந்து கட்டாயப்படுத்தி வர சொன்னேன். ஆனால் அவன் நேராக எங்கள் வீட்டுக்கு வராமல் தாம்பரத்தில் வந்து நெக்ஸ்ட் ஷோரூமில் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக நான் ஜாயின் பண்ணிட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். ஆனால் நான் அங்கேயே எனக்கு ரூம் கொடுத்துட்டாங்க, அங்கே எனக்கு மாதம் வந்து 7,000 8,000 மேலே சம்பளம் இன்சென்ட்லாம் வருது, ஸோ நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படியும் வீட்டுக்கு வராமல், நீ எந்த வேலைக்கும் போக வேணாம், நீ ஃபஸ்ட்டு இங்கே வா, நம்ம வீட்டுக்கு வா, நீ அடுத்த வருஷம் காலேஜ் போகிற, அதனால் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் வேண்டாம், உனக்கு வந்து காலேஜுக்கு ரெலவெண்ட்டாக எதனாச்சும் ஒரு 6 மாதத்துக்கு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல நான் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரில் சேர்த்து விடுறேன். அந்த காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயும் கம்ப்யூட்டர் கிடையாது, ப்ரௌசிங் சென்டர் ரொம்ப ஃபேமஸ். அந்த ப்ரௌசிங் சென்டரில் 2,000 ரூபா சம்பளம் அவருக்கு, அந்த அடுத்த வருஷம் காலேஜ் போகிற வரைக்கும். ப்ரௌசிங் சென்டரில் கற்றுக்கோ, கம்ப்யூட்டர் கற்றுக்கோ, டைப்பிங் கற்றுக்கோ, டைப்பிங் கிளாஸும் சேர்த்து விட்றேன். நான் படித்தேன் இல்லையா, அதனால் தம்பியை வந்து சென்னை வந்த பிறகு டைப்பிங் கிளாஸ் சேர்த்து விட்றேன் என் பெரம்பூரில். டைப்பிங் கிளாஸு, கம்ப்யூட்டர் கிளாஸு, அதுக்கப்புறமா இதெல்லாம் நீ கற்றுக்கோ, எல்லாமே ரெடியாக இரு, அடுத்த வருஷம் நீ காலேஜ் போகிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி நான் அவரை ரெடி பண்ணுறேன். ஒரு சைடில் தம்பியை, இன்னொரு சைடில் குடும்பத்தை பார்த்துட்டுருக்கிறேன். 2வது வருஷம் வரும்போது என் தம்பியை வந்து காலேஜ் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல. எங்கள் அப்பா வந்து அவரும் வந்துட்டார் ஒரு ஸ்டேஜில். அவருக்கு சில அங்கே அவமானம், ஏதோ சில இன்சிடெண்ட்லாம் நடக்குது, அதனால் என் பொண்டாட்டி பசங்கள் எங்கே இருக்காங்க அங்கேயே போயின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்துட்டோன்னே நாங்கள் ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். அகெயின் 4 பேர், நான், தம்பி, அப்பா, அம்மா, நாங்கள் 4 பேருமே பெரம்பூரில் இருக்கோம், ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். இப்போது இந்த சூழ்நிலையில் என் தம்பியை வந்து காலேஜுக்கு அனுப்பணும், அவரை படிக்க வைக்கணும். அடுத்த வருஷம் நான் தான் காலேஜுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் தம்பியை நான் தானே, என் ஃபேமிலி நான் தானே பார்த்துட்டுருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து 2 பேரும் படிக்கலாம், அவனுக்கு தெரியாது என்ன படிக்கிறோம், என்ன காலேஜ், எதுவுமே தெரியாது. ஏதோ பையன் பார்க்குறான், சம்பாதிக்கிறான், கடன் கொஞ்சம் கட்டுறான், குடும்பத்தையும் பார்த்துக்கிறான், கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிம்மதியாக இருக்கேன்னு வச்சுக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டே இருப்பாங்க. நான் படுற கஷ்டமெல்லாம் அவங்க கண்கூட பார்ப்பாங்க. அப்பா விட அம்மா தான் எல்லாத்தையும் டீப்பாக புரிஞ்சுக்கிறவங்க. பார்த்துட்டே இருக்காங்க, நான் பெரிய பையன் எவ்வளோ கஷ்டப்படுறான், இந்த குடும்பத்தை இந்த வயசில், சின்ன வயசில். அப்படின்னா எனக்கு 22 23 வயசுலேயே இவன் இவ்வளோ பாரத் சுமக்கிறானேன்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். என் தம்பியை 2வது வருஷம் காலேஜ் சேர்க்கறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அதாவது அந்த சமயத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்த வந்து ஜெகன், திருச்சிலேருந்து ஒருத்த வந்து எங்கள் கூட தங்கியிருந்தான். அவன் என்ன சொன்னான்னா, நீ காலேஜ் சேர்க்கறது தான் சேர்க்குற, எதுக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்க்குற, இன்ஜினியர் சேர்த்து விடு, உன் தம்பி வந்து நல்லா மார்க் எடுத்திருக்கேன், இன்ஜினியரே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ஜினியர் சேர்க்கறதுக்கு நான் அப்போது 2வது வருஷம் காலேஜே போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தது, ஆர்ட்ஸ் காலேஜுக்கே போக வழி இல்லை. ஆனால் 2வது வருஷமே வந்து நான் வந்து ட்ரை பண்ணும்போது அவனுக்கு வந்து என்ஜினியர் தான் ட்ரை பண்ணேன். அவனும் சொல்லிட்டான், என் தம்பியும் என் எதிரிலேயே சொல்லிட்டான், 2 பேர் எதிரிலையும், சரி நம்ம என்ஜினியர் சேர்த்துருவோம், ட்ரை பண்ணுவோன்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறோம். அவன் மார்க் எடுத்திருக்கான், அவனுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டானேன்ட்டு. ஒருவேளை அன்றைக்கி நான் அதை சேர்க்காமல் இருந்திருக்கணும் போல். சேர்த்து என்ஜினியர் முடிச்சிட்டானா 4 வருஷத்தில் நிறைய தம்பி பணம் நிறைய சம்பாதிப்பான், குடும்பத்தோட கஷ்டம்லாம் தீர்ந்துடணும் ஒரு ஆசை தான். அதுக்காக நாங்கள் பணம் இனிஷியலாக நமக்கு செமஸ்டர் ஃபீஸ், அட்மிஷன்லாம் கொடுக்கணும்ல, அதுக்காக பணத்தை ரொம்ப ட்ரை பண்ணுறோம். இன்ஜினியரிங் வந்து கவுன்சிலிங் போயிட்டு ஸ்ரீபெரும்புத்தில் வந்து ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் சூஸ் பண்ணுறோம். 4 காலேஜ் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் என் தம்பிக்கு, இந்த காலேஜ் தான் கொடுக்கணுன்ட்டு. அந்த காலேஜை நான் சூஸ் பண்ணி கொடுத்தேன். இதில் தான் நீ வந்து கொஞ்சம் டிசிப்ளினாக இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்துட்டு காலேஜ் சேர்க்கறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறேன், பணத்துக்காக ரொம்ப தூரம் அலையிறேன். நான் ரொம்ப தூரம் எங்கேயோ கேட்குறேன், யாரையோ கேட்குறேன், கிராமத்துக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்குறேன், சொந்தக்காரர், அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு. சென்னையில் எனக்கு யாரும் தெரியாதுல்ல, நாங்கள் திருப்பி அங்கேருந்து தானே வந்த கிராமத்தில், அதனால் எல்லார்ட்டையும் கேட்குறேன். பட் யாருமே என் தம்பி காலேஜ் சேர்க்கறதுக்கு பணம் கொடுக்க முடியல, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கடன் இருக்குல்ல, கடன் பட்டு தானே நாங்களே வந்திருக்கோம். அப்புறம் எப்படி மறுபடியும் பணம் கொடுப்பாங்க சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இல்லைங்க நான் வேலை செஞ்சுட்டுக்கிறேன், நான் தம்பியும் முடிச்சிட்டாருன்னா 2 பேரும் நாங்கள் வேலை செஞ்சு கடன்லாம் அடிச்சிருவோம், அதனால இப்போ கொடுங்கன்ட்டு. எங்கேயுமே பணம் கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த பணம் ரெடி பண்ணுறதுக்கு. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எதுவும் பெருசாக அதில் ஈடுபாடு இல்லை, அதனால் அவர் சாதாரணமாக விட்டுட்டார், நீ ஏதோ பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு. ஆனால் என் தம்பியை எப்படியாவது இன்ஜினியர் படிக்க வச்சிடணுன்னு எனக்கு ஒரு தீவிரம், ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியத்தில் நான் பணம் தேடுறேன், அலையிறேன், கேட்குறேன், அப்படியே ஒரு மாதிரி பைத்திய மாதிரி சுற்றுறேன் பணத்துக்காக. எப்படியாவது பணம் வேணும் தம்பி சேர்க்கறதுக்குன்னு. அப்போ என் மூளையே எனக்கு சரியாக வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சென்ட்ரலில் வந்து நான் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு, ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு பேக்கெட்டில் போட்டுட்டு நான் ட்ரெயினில் ஏறுறேன். கொரட்டூர் அந்த பக்கம்
ஆவடி சைடில் போகிறதுக்கு. இறங்கும்போது என்னை டிடிஆர் நிற்க வச்சுட்டு டிக்கெட் கேட்குறாங்க. டிக்கெட் எடுத்ததே எனக்கு ரெஜிஸ்டர் ஆகலை. நான் வேறு ஏதோ யோசிச்சிட்டே வந்திருக்கிறேன், இந்த காசுன்ட்டு தம்பிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடி பண்ணுமேன்ட்டு. டிக்கெட்டு எடுக்கலை அப்படின்னு சொல்கிறேன். டிக்கெட் இல்லையா, எங்கன்னு பாருன்னு சொல்லிட்டு, இல்லை சார் நான் டிக்கெட் எடுக்கலை, நான் வந்து ஏறிட்டேன் அப்படியே ட்ரெயினில். இல்லை அப்படின்னா வந்து வரமானே. இல்லை சார் நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், அவசரத்தில் வந்துட்டேன், ஏதோ ரீசன் சொல்கிறேன் தவிர நான் டிக்கெட் எடுத்து பேக்கெட்டில் போட்டேன்றதே எனக்கு தெரியல. அரை மணி நேரம் நிற்க வச்சுட்டாராங்க டிடிஆர். அதெல்லாம் நின்று நான் அப்படியே மூளை குழம்பி போய் நின்றுருக்கிறேன். அப்புறம் அவராக கடைசியாக நீ இல்லை நீ கண்டிப்பாக ஒரு 100 ரூபா வச்சு நான் ஃபைன் கட்டி தான் போகணும், இல்லை நான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் இங்கே தான் நிற்க வச்சிருவேன் அப்படின்னு. வேறு எதுக்கும் நான் பேக்கெட்டில் கைவிடும்போது அரை மணி நேரம் கழித்து டிக்கெட்டு கையில் கிடைக்குது. சார் நான் டிக்கெட் எடுத்திருக்கேன், இங்கே பாருங்கள் டிக்கெட்டுன்ட்டு. அப்புறம் டிடிஆர் என்னை பார்த்துட்டு ஒன்று கேட்டார், நீ நல்லா தானே இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு, வீட்டுக்கு போயிடுவியா, வேலைக்கு போயிடுவியா, தெளிவாக போயிடுவியா அப்படின்ட்டு. இல்லை நான் போயிடுவேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்தேன். அந்தளவுக்கு பணம் ரெடி பண்ணணும், ஃபீஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மூளை குழம்பி போயிட்டு இருந்தேன் அந்தளவுக்கு. அப்படின்னா ஒரு சம்பவம் பண்ணேன். ஆனால் அதுக்கு என் ஒய்ஃபுக்கு தெரியும், என் தம்பிக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா கடைசியாக பணம் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னும் போது நான் ஒரு விஷயம் பண்ணேன். ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இல்லை மியாட் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி லேண்ட்லைன் நம்பர் வந்து தேடி பேப்பர்லேருந்துலாம் எடுத்து தேடிட்டு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து என்னோடய ஒரு கிட்னி கொடுக்கலான்ட்டு இருக்கேன், நீங்கள் எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த வயசில் நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. உனக்கு ஏஜ் என்ன, நீ எங்கேருந்து பேசுகிற அப்படின்ட்டு. நான் இங்கே இருக்கேன், என் தம்பிக்கு வந்து ஃபீஸ் ரெடி பண்ணணும், காலேஜ் அட்மிஷனுக்காக, இன்ஜினியருக்கு பணம் தேவைப்படுது, ஒரு கிட்னி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. கிட்னி கொடுக்குறதெல்லாம் ஃபோனில் பேச முடியாது, நீ நாளைக்கு நேரில் வா, இந்த இடத்துக்கு வந்துரு, நேரில் பேசலாம். நீங்கள் எவ்வளோ பணம் கொடுப்பீன்னு சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்ட்டு. இல்லை பணம் கொடுக்குறத பற்றி கூட சொல்ல மாட்டோம், நீ நேரில் வா, அப்போ தான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுப்போம் அப்படி இப்படி பேசினோடனே கொஞ்சம் பயந்துட்டேன். எங்கே நம்மளை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் அடுத்த நாள் நான் அங்கே போகல. இன்னும் கொஞ்சம் தைரியம் இருந்து போயிருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு கிட்னி இருந்திருக்காது. கிட்னி கொடுத்துட்டு நான் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து என் தம்பிக்கு ஃபீஸ் கட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்குலாம் நான் யோசித்தேன். அந்தளவுக்குலாம் நான் குடும்பத்தை வந்து மொத்தமாக எடுத்து பார்த்தேன். குடும்பம் பார்க்குறேன்னா எக்ஸ்ட்ரீமாக பார்க்குறது. சும்மா வாங்குகிற சம்பளத்தில் பாதி எடுத்து வச்சுக்கிட்டு மீதி பார்க்குறதில்ல. வாங்குகிற சம்பளம் மொத்தமாக பார்த்தது இல்லாமல் வேறு ஏதாவது பணத்தை ரெடி பண்ணி குடும்பத்தில் போடுறது, அப்படி பார்த்தேன் என் குடும்பத்தை. ஆனால் கிட்னி தப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து எங்களோட நிலம் இருந்தது. அந்த நிலத்தை வந்து நாங்கள் அடமானம் போடுறதுக்கு 1 ஏக்கர் நிலம் இருந்தது. அந்த நிலத்தை வந்து அடமானம் போடுறதுக்கு ட்ரை பண்ணோம் எங்கெங்கேயோ. அப்போ வந்துட்டு இல்லை அடமானலாம் வச்சுட்டுலாம் கொடுக்குறதுக்குலாம் இப்போ யாரும் இல்லை அப்படின்ட்டு கிடைக்கல. கடைசியாக ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார். வா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போய் ஒருத்தருக்கு காமிச்சார் எதிர் வீட்டில். நமக்கு தெரிஞ்சவரோட பையன் ஏதோ அவனுக்கு பணம் தேவையான் படிப்புக்காக, அவன் தம்பிக்காக அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, உன்னெல்லாம் அடமானம் வச்சுக்கலாம், இப்போ யாரும் ரெடியாக இல்லை தம்பி, நீ எனக்கு எழுதி கொடுத்துரு, ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துரு ப்ராப்பராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து வித்துரு நிலத்தை, நான் உனக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன். 3 வருஷம் டைம், 3 வருஷம் வட்டி கட்டிட்டு வா. 3 வருஷத்தில் நீ வட்டி கட்டி முடிச்சுட்டு அசலையும் கட்டிட்டேன்னா, அசல் ரெடி பண்ணி கட்டிட்டேன்னா நீ திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, பணம் செலவு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, உன் பேருக்கு நான் கொடுத்துட்றேன். அப்படிலாம் நீ அப்படியே விட்டுணும், இதுதான் கண்டிஷன். நான் இந்த கண்டிஷன் ஒத்துக்கிட்டு 3 வருஷம் வட்டி கட்டுறேன்னு சொல்லிட்டு 3 வருஷம் கழிச்சு நான் அதுக்குள்ளே பணத்தை ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தேன். ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு அந்த பணம் வாங்கிட்டு வந்து தான் என் தம்பிக்கு வந்து இனிஷியலாக அட்மிஷன் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணோம். எங்கள் அப்பா வந்து ஊரில் விவசாயம், வேறு ஒரு என்னோடய அக்கா ஊரில் இருக்கும்போது விவசாயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைனாரு, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து விவசாயம்லாம் பண்ணார். இப்படி அந்த பணத்தெல்லாம் நாங்கள் ஒரு முதலீடாக வச்சு அடுத்தடுத்து நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். ஒரு ஸ்டேஜில் எங்கள் அப்பா வந்து எங்கள் கூட இருக்கேன்னு சொன்ன பிறகு என் தம்பி இன்ஜினியர் போயிட்டுருக்கான், நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், சம்பாதிக்கிறேன், ஃபேமிலியை பார்க்குறேன். தம்பிக்கு ட்ரெஸ்ஸுலேருந்து ஷூலேருந்து அது வந்து கிறிஸ்டியன் காலேஜ் கரெக்டாக யூனிஃபார்மாக இருக்கணும். ஷூலேருந்து டைலேருந்து எல்லாமே இருக்கணும். இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டு பஸ்ஸில் அனுப்பணும், அவருக்கு சாப்பாடு எல்லாமே நான் பார்க்குறேன். கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் வருமானத்தில் பார்க்குறது. அந்த மாதிரி பார்த்துட்டு ரொம்ப தூரம் நான் அதை கொண்டு போகிறேன் ஃபேமிலியை அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் எங்கள் அப்பா வந்து எங்கள் கூட இருக்கும்போது அவருக்கும் நான் வந்து வேலை, ரொம்ப நாள் சும்மா இருக்க மாட்டார், வேலை தேடுறோம். செக்யூரிட்டி படிக்கல அவர், வேறு என்ன எந்த மாதிரி வேலைக்கு போவார், செக்யூரிட்டி கார்டு. செக்யூரிட்டினா கூட எந்த மாதிரி இடத்துல வேலை இருந்தால் கரெக்டாக இருக்கும், அவருடைய ஏஜுக்கும் அவருக்கு உட்காந்து செய்கிற மாதிரியான ஒரு வேலை, நின்றுட்டு இருக்கக்கூடாது, கேட்டில் செக்யூரிட்டியாக நிற்கக்கூடாது, கேட்டில் வாட்ச்மேன் நிற்கக்கூடாது, உட்கார மாதிரி ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தினத்தந்தி பேப்பர்லாம் எடுத்து பார்த்து நிறைய இடத்துல நான் போயிட்டு விசாரிச்சுட்டு
அதுக்கப்புறமா எங்கள் அப்பா கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா 2வது முறை எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் இவர் தான் சொல்லுவேன். 4-5 இடத்துக்கு போய் கேட்பேன். யாருக்கு வேலைன்னு கேட்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு தான் சார்னு சொல்லுவேன். இல்லை உங்கள் அப்பா கூப்பிட்டு வாங்கினாங்க. இல்லை முதல்ல வேலை என்னன்னு சொல்லுங்கள், எங்கே டியூட்டின்னு சொல்லுங்கள், அப்புறமா எங்கள் அப்பா கூப்பிட்டு வரேன், எல்லா நாளும் கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ஒரு இடமும் போய் பார்த்து விசாரிச்சுட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா எந்த வேலை செட் ஆகுமோ அந்த இடத்துல கூப்பிட்டு போயிட்டு புருஷவாக்கத்தில் வந்து அவருக்கு வந்து செக்யூரிட்டி வேலை வாங்கி கொடுத்தேன். அவர் வந்து மாதம் ஒரு 4000 6000 7000 இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் போய் சேர்ந்தப்போ சம்பளம். அது கொஞ்சம் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்றதுனால நான் சம்பாதிக்கிறேன். எங்கள் அப்பா செக்யூரிட்டி வேலைக்கு அனுப்பியிருக்கிறேன். தம்பி வந்து காலேஜ் படிச்சுக்கிறான். அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். கிராமத்தில் என் அக்கா பெரிய அக்கா வீட்டில் பெரிய அக்காவுக்கு வந்து ஒரு பொண்ணு. அங்கே வந்து ஏற்கனவே பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க சொந்தத்தில். அவங்க என் மாமா வந்து என்ன பண்ணாருன்னா வார சம்பளம் அவருக்கு கொண்டு வந்து அக்கா கிட்ட கொடுத்து குடும்பம் பண்ணாமல் அவருடைய அண்ணன் தம்பி, அவரோட அப்பா அம்மா, அக்கா தங்கச்சிங்க இப்படி வாரம் அங்கேயே வந்து சம்பளம் வாங்குற அன்றைக்கி அங்கே போயிடுவார். எல்லாம் ஒரே தெருவு தான், பக்கத்தில் அடுத்த தெருவு. அங்கே போயிட்டு உட்காந்துருவார். அதோடு வருவார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து பாதி இல்லைனா இருக்கிறத கொடுப்பார் சாப்பாட்டுக்கு, இல்லைனா அதுவும் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை. என் அக்கா வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த என் மாமா வேலை செஞ்சுருந்தா கூட என் அக்கா கஷ்டப்பட்டு அவங்க படிக்கல, பெரிய அக்கா கஷ்டப்பட்டு மண் எடுத்து தான் அவங்க வந்துட்டு அந்த ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்கு கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 2 பேரையும் அனுப்பி விட்டார். அதே ஊரில் வந்து வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பிட்டு வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு அவங்க போயிட்டார் வேலைக்கு. நீ இனிமேலாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, உன் பொண்ணை கூட்டு நீ வந்து கிளம்புன்ற மாதிரி 2 பேரும் வெளியில் நிற்கிறாங்க. வீட்டுக்கு வெளியில் வாசலில் எனக்கு ஃபோன் வருது சென்னையில். இந்த மாதிரி அக்கா வந்து அனுப்பிட்டு வீட்டை பூட்டிட்டா அவங்க மாமன்ட்டு. நான் உடனே கிளம்பி போகிறேன். போயிட்டு பார்த்துட்டு என்னக்கா இப்படியா நிறைய சண்டை அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த சண்டைகள்லாம் போயிட்டு சமாதானப்படுத்துவோம். ஆனால் இது ஒரு கடைசி ஸ்டேஜ் மாதிரி ஆகிடுச்சு. அதோட சரி இனிமேல் நீ ஏன் கஷ்டப்படுற, நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. நீ எப்பரா பார்த்துப்ப, இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் பொண்ணை கூப்பிட்டு அப்படியே வா, வீடு திறக்கலாம்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்தேன். அவங்கள வந்து நான் இனிமேல் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அடுத்தது என் ஃபேமிலியும் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஏற்கனவே நாங்கள் 4 பேர், என் அக்கா பொண்ணு வந்தோடனே பெரம்பூரில் ஸ்கூல் சேர்த்து படிக்க வச்சோம். அக்கா இங்கே எங்கள் கூட இருக்காங்க. அப்புறமா அக்காவுக்கும் வேலைக்காக வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஏதாச்சும் டைலரிங்க்கு இல்லைனா வந்து எக்ஸ்போர்ட்டில் எதனா வேலைக்கு அதில் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவ்வளோ சமாளிக்க முடியாது சென்னையில். நம்ம வந்து இவ்வளோ பேர் இருந்துக்கிட்டு வாடகை கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் தம்பி படிக்கும்போது அதெல்லாம். ஸோ ஒரு ஸ்டேஜில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். என் தம்பி இந்த மாதிரி இருக்கும்போது படிச்சுட்டு இருக்காரு, எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு கேன்சர். அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்திருக்கு உடம்புல, அதாவது வெள்ளைப்படுது அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு அது பற்றின அவேர்னஸ் இல்லை, எங்ககிட்ட எதுக்கிட்ட சொல்லலை. என் சின்னக்கா கிட்ட வந்து சின்னக்கா சென்னையில் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு முறை அங்கே போகும்போது சின்னக்கா பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து டாக்டர் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு, இல்லை இது கேன்சர் வந்து 4th ஸ்டேஜ் மாதிரி தெரியுது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் முதல்லே வந்திருக்கணும், இன்றைக்கே அட்மிஷன் போட்டாக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே அட்மிஷனில் வந்து டாக்டர் அட்மிட் பண்ண சொல்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி நான் சும்மா தாங்க வந்தேன், என் பையன்லாம் வீட்டில் இருக்கான், எதுவுமே சொல்லலை அப்படின்றாங்க. அப்படி நாளைக்கு வந்து அட்மிட் ஆகணும், வேறு வழியே இல்லை, எக்மோருக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது RSRM ஹாஸ்பிட்டலேருந்து எக்மோருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏன்டான்ட்டு அக்காலாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுதாங்க ஒன்றும் இல்லைக்கா, சரி பண்ணிடலாம், எங்களுக்கும் கேன்சர் என்னன்னு தெரியல, சரி பண்ணிடலாங்க்கா, பார்த்துடலாம், ட்ரீட்மெண்ட் எதுவும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்மோரில் அட்மிட் பண்ணி 1 month எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு தெரப்பி ஏதோ கொடுப்பாங்க. இதெல்லாம் சரி பண்ணுறோம், அட்மிட் பண்ணிவிடுவாங்க, அனுப்ப மாட்டாங்க. நாங்கள் டெய்லி வீட்டிலேருந்து சாப்பாடு, எங்கள் அப்பா சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு, நான் எடுத்துகிட்டு போகிறேன், எங்கள் அக்கா போகிறாங்க. இப்படி எல்லாருமே மாற்றி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா குடும்பம் இங்கே இருக்குது, பசங்க நம்ம இல்லைன்னா குடும்பம் எப்படி போகும், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க பசங்க, அந்த கவலை அவங்களுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். 1 month வந்துட்டாங்க வீட்டுக்கு, அதோட டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஓகே இது இந்த மாத்திரை போடுங்க, மருந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அதோடு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, எல்லோரும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதோட ஒரு ஸ்டேஜில் பெரம்பூர்லேருந்து என் தம்பிக்கு காலேஜ் போகிறதுக்கு தூரமாக இருக்குன்றதுனால நாங்கள் வந்து ஆவடிக்கு வீடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், வீடு அங்கே போயிடுறோம். ஏன்னா அதுதான் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்து கிட்ட, அவனுக்கு ஆவடியிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட, பெரம்பூர்லேருந்து ஆவடி வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து லாங் ஆகிடுது. அதனால் ஏன்னா பஸ்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டினா 2வது வருஷம் என்னால் பணம் கட்ட முடியல, அதனால் நீ வந்து வெளியே பஸ்ஸை பிடிச்சி போய்க்கோ அப்படின்னு சொன்னதுனால. அப்போது 2010 அகெயின் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு
மறுபடியும் அந்த பிரச்சனை வருது. ஒரு 1 இயர் வரைக்கும் அவங்க இருந்தாங்க. அந்த மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு முதல்ல எக்மோர் ஹாஸ்பிட்டல் இருந்து 1 இயர் கழிச்சு திருப்பியும் அவங்களுக்கு வந்து அங்கங்கே கட்டி வந்து பெருசாக ஆகிற மாதிரி இருக்குது. திருப்பி நாங்கள் போய் செக் பண்ணுறோம், திருப்பி அட்மிஷன்லாம் போடுறதுக்கு. அப்போ வந்து டாக்டர் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க என்னன்ட்டுன்னா, இல்லை அவங்க அடுத்த 1 மாதம் இருந்தாலுமே பெரிய விஷயம். அப்போயே உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருப்பாங்களே இன்னும் 6 மாதம் 1 இயர் தான் இருப்பாங்கன்னு. 1 இயர் ஆகிடுச்சு இல்லையா, இதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க, 4th 5th ஸ்டேஜ் போயிடுச்சுன்ட்டு. இந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது உண்மையை சொல்லணும்னா. அந்த மாதிரிலாம் எங்கள் டீட்டெயிலாக சொல்லலை. அது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய இழப்பு. நான் என்னோடய அம்மா பற்றின சப்ஜெக்ட் நான் பேசவே மாட்டேன். ஏன்னா எனக்கு நான் அவ்வளோ அம்மா பையன் அப்படி இருந்தேன். 2010 என்னோடய அம்மா வந்து இறந்துட்டாங்க. அதோட என் அக்கா பொண்ணு, நான், அப்பா, தம்பி எல்லாருமே நாங்கள் ஆவடியில் ஒரே ஃபேமிலியாக இருக்கோம். இப்படி அதுக்கப்புறம் என் தம்பியெல்லாம் படித்து முடிச்சுட்டு வரும்போது எங்கள் அம்மாவை நாங்கள் நல்லா பார்க்கணுன்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் அவங்கள எங்களால் நாங்கள் திருப்பி அவங்கள செய்கிறதுக்குள்ளேயே அவங்க வந்து கஷ்டத்துலேயே இறந்துட்டாங்க. அது பெரிய கஷ்டம். அப்புறம் நான் 2010 திரும்பவும் நான் ஏற்கனவே இருந்த ஜாப் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, நான் ஏற்கனவே பிகாம் படித்து நான் ஒரு அக்கௌண்டண்ட்டாக 2300 2400 வேலைக்கு சேர்ந்து அது ஒரு 4000 5000 அந்த மாதிரி 6000 7000 சம்பளத்தில் தான் நான் இருக்கேன். அப்போது நான் பார்க்குறேன் என்னோடய படிப்பை வந்து நான் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் தான் என்னால் வந்து சம்பளத்துக்கு அதிகமாக நான் வேலைக்கு போக முடியும், குடும்பத்தை நல்லா பார்க்க முடியும்னு சொல்லிட்டு 2010 நான் எல்லா ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து MBA படிக்கிறேன் வெல்டெக்கில், ஆவடியில். ஸோ ஆவடியிலேருந்து வெல்டெக் நான் போகிறேன், ஆவடியிலேருந்து என் தம்பி ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறாரு. அப்போ நான் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு நான் மொத்தமாக காலேஜ் போகல. நான் வந்து நைட்டில் வந்து ஒரு இடத்துல செக்யூரிட்டி கார்டாக நைட்டில் ஜாயின் பண்ணுறேன், பகலில் வந்து காலேஜ் போகிறேன். பகலில் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நைட்டில் வந்து செக்யூரிட்டி கார்டு, அதாவது ஏடிஎம்க்கு, அண்ணா நகரில் ஏடிஎம்க்கு வந்துட்டு செக்யூரிட்டி கார்டு. எனக்கு அந்த வேலை ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு நிஜமாலுமே. நான் அந்த ஜாப்லாம் விட்டுட்டு வரும்போது, அதாவது அந்த செக்யூரிட்டி வேலை விட்டு வரும்போது அந்த ஏடிஎம் தொட்டு கும்பிட்டு வந்தேன். அந்தளவுக்கு என் ஃபேமிலியை வந்து சப்போர்ட் காப்பாற்றுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அந்த வருமானம். அப்படி படித்தேன் நான் வந்து. எல்லோரும் என் கூட MBA படித்தவங்கெல்லாம் வீட்டில் இருந்து வருவாங்க. நான் நைட்டு செக்யூரிட்டி வேலை முடிச்சுட்டு காலையில் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே குளிச்சுட்டு சில நேரத்தில் காலேஜ் போவேன். அப்படி கஷ்டப்பட்டு படித்தது தான் நான் வந்து MBA கோர்ஸ், என்னோடய கோர்ஸ் அது ஃபைனான்ஸ் அண்ட் HR. அதோட நான் MBA படித்தேன். என் தம்பி என்ஜினியர் படித்தார். பட் ஃபேமிலியே ஒட்டுமொத்தமாக நான் என்னோடய கண்ட்ரோலில் வச்சுருப்பேன். யாரும் அதிகமாக எந்த விஷயங்களும் பேசக்கூடாது. வெளியில் எது வந்தாலும் நான் ஒரு ஆள் கம்யூனிகேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் யாருன்னா பேசி பிரச்சனை எல்லாம் உண்டாக்காதீங்க. அப்பாவுக்கு புருஷாவத்தில் வேலை செய்கிறாரு, வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வராரு, அவருக்கு என்ன விஷயம் சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருந்தேன். லாயருக்கு நான் வந்து படிக்கிறேன். எனக்கு பிடிச்ச ஒரு தொழில், நான் சர்வீஸ் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப ஆர்வம் சொசைட்டிக்கு. அதனால் என்ஜினியர் கோர்ஸ் முடிச்சிட்டான். ஆனால் என்ஜினியர் ஜாபுக்கு போகலை. அதுக்கு பதிலாக ஏர்டெல்லில் வந்து கஸ்டமர் கேருக்கு போகிறாரு, ஸ்ரீராமில் வந்து ஏதோ ஜாப் போகிறாரு. ப்ராப்பராக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை வந்து படிக்க வச்சேன் பார்த்து. ஏன்னா தம்பி வேலைக்கு போனேன் எல்லாம் சரியாயிடுன்ட்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ப்ராப்பராக இன்ஜினியர் முடிச்சோடனே அந்த ஜாப் அமையலை. அது என்னன்னு தெரியல. கல்யாணம் லேட் மேரேஜ் தான் எனக்கு. ஏன்னா இவ்வளோ விஷயங்களையும் பார்த்துட்டு ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு வர்றதுன்றதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. நான் வந்துட்டு பொண்ணு எப்படி பார்க்குறேன்னா, எனக்காக பொண்ணு பார்க்காம, ஏன்னா ஏற்கனவே எனக்குன்னு எதுவும் சரியாக அமையலை. அதனால் வந்து என்னோடய ஃபேமிலிக்காக நான் பொண்ணு பார்க்குறேன். ஃபேமிலிக்காகன்னு பார்க்கும்போது அக்கா பொண்ணு இருக்காங்க, தம்பி, அப்பா, இப்படி எல்லாம் பெரிய ஃபேமிலியாக இருக்குது. நாத்தனார் கூட இருந்தாங்கன்னா பொதுவாக நிறைய பேர் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நாத்தனார் குடும்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு பொண்ணு பார்க்குறேன். அவங்க தான் இப்போ என் கூட இருக்கிறவங்க. என் ஃபேமிலிக்காக பார்த்தவங்க இன்றைக்கி என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, அதில் எந்த குறையும் இல்லை. அவங்கள நான் இன்னும் சரியாக பார்த்துக்கலன்னு தான் சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும்னா. ஒரு வழியாக என்னுடைய குடும்பத்தை என்னுடைய கல்யாணம், அதுவும் கௌரவமாக கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேங்க. கடன் பட்டு என்ன சொல்கிறது, +2க்கு அப்புறமா காலேஜுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்த நான், +2க்கு அப்புறம் காலேஜ் போக முடியாமல் இருந்த என் தம்பி, நாங்கள் கடன்பட்டு எங்கள் சொந்த வீட்டில் இருந்து என்னோடய அம்மாவோட ஊர், எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர், என் சித்தப்பாங்களாம் இருக்கிற ஊர், அந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கே வந்து நாங்கள் கடனை சமாளிக்க முடியாமல் வந்திருந்த குடும்பம். என்னோடய குடும்பத்தை வந்து எந்த அளவுக்கு நான் கொண்டு வந்தேன், எவ்வளோ இதுக்காக நான் கடுமையாக உழைச்சிருக்கேன். அவ்வளோ ஒரு சின்ன வயசுலேயே தன்னம்பிக்கையோட ஒரு வில் பவரோட நான் என் குடும்பத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கௌரவமாக, அதுவும் ஒரு கல்யாணம் வந்துட்டு 2 வீடும் பேசி அரேஞ்ச் பண்ணி ஒரு மண்டபம் எடுத்து
எல்லாருக்கும் அவ்வளோ பெரியும் 2 ஊர், அதாவது என் பாட்டி ஊர்லேருந்து ஒரு ஒரு வண்டி வைக்கிறோம், என் சொந்த ஊர்லேருந்து ஒரு வண்டி வைக்கிறோம் கல்யாணத்துக்காக. திருத்தணியில் நடந்தது கல்யாணம். அவ்வளோ பேரை இன்வைட் பண்ணுறோம். என்னோடய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுறேன் கல்யாணத்தில். பொண்ணு வீட்டுக்கு நகை போடுறோம், எங்கள் சைட்லேருந்து என்ன செய்யணுமோ அதை. இப்படி கௌரவமான ஒரு குடும்பத்தில் பொண்ணு கொடுக்குறோம். அந்த அளவுக்கு அந்த ஃபேமிலியை வந்து நான் கொண்டு வந்தேன். இவ்வளோ என்ன சொல்கிறது, இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அந்த சின்ன வயசில் ப்ளஸ் டூ படிக்கிற ஒரு 17-18 வயசில் இருந்து குடும்பத்தை எடுத்து நடத்த ஆரம்பித்தேன்னா, என்னோடய கல்யாணம் வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளித்து கொண்டு வந்தேன். அன்னைக்கு கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் நான் வந்து மறு வீட்டுக்கு போகிறேன். மறு வீட்டுக்கு போயிட்டு, அதாவது மாமியார் வீட்டுக்கு போயிட்டு நான் திரும்பி வரும்போது என் தம்பிக்கிட்ட வந்து பொதுவாகவே எங்களுக்கு ஒரு பழக்கம். வீட்டில் வந்து நாங்கள் எப்படி பேசுவோன்னா, நான் அப்பா அம்மா இருக்கும்போதும் சரி, அம்மா இருக்கும்போது நான் அப்பா அம்மா தம்பி எல்லோரையும் ஒன்றா வச்சுக்கிட்டு தான் நான் பேசுவேன். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சொல்லணும், ஒரே நேரத்தில் பேசணும், டிஸ்கஸ் பண்ணணுன்ற மாதிரி தான் பேசுவோம். அந்த மாதிரி குடும்பத்தை வந்து பழகி வச்சுருந்தோம். அதே மாதிரி தான் கடைசி வரைக்குமே இருந்ததுன்னு வச்சுங்களேன். அப்போ நான் கல்யாணத்துக்கு முன்னாடி தம்பிக்கிட்ட சொன்னதும் அதுதான், எல்லாரும் எதிரிலையும் சொன்னது அதுதான். நீ டிசம்பர் 1க்கு முன்னாடியே நவம்பர்லேயே ஜாப் விட்டுட்டான், டிசம்பர் ஜனவரி வரைக்கும் நீ 2 மாதம் வேலைக்கு போகலாம், பரவாயில்ல, கல்யாணம் எல்லாம் இருந்து பார்த்துக்கோ, வேலைகள்லாம் பார்த்துக்கோ, என்னுடைய பேங்க்கோடைய டெபிட் கார்டில் எல்லா கார்டும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீ வச்சு எல்லா செலவும் பார்த்துக்கோ, நான் அண்ணன் வந்து ஜாபில் இருக்கேன், எனக்கு டைம் இருக்காது, லீவு போட முடியாது சொல்லிட்டு. கல்யாணம் முடிஞ்ச உடனே நீ வந்து ஜாப் ரெடி பண்ணிக்கோ. ஏன்னா கல்யாணம் வரைக்குமே நமக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆல்ரெடி குடும்பத்தில் ஏற்பட்ட கடன் இருக்குது. கல்யாணம் வந்து இப்போ நான் கடன் வாங்கி லோன் போட்டு கல்யாணம் பண்ணுறேன். அதனால் இதெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்த்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீ வந்துட்டு சீக்கிரமாக 2 மாதத்தில் நல்ல வேலையை தேடிக்கோ, கொஞ்ச நாளைக்கு, ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு. நான் அதுக்கப்புறமா நான் உனக்கு வந்து ஃப்யூச்சர் செட் பண்ணுறதை பற்றி பேசலாம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் மாமியார் வீட்டுக்கு வந்து மறு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரேன். ஒரு 1 வீக் 10 டேஸில் கல்யாணம் முடிஞ்சு கையோட புது பொண்டாட்டி கூப்பிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். இது வரைக்கும் இப்படி இந்த குடும்பத்தை தாங்கி இப்படி இந்த குடும்பத்தை எடுத்து நடத்தி என் அப்பா வந்து அவருக்கு நான் என்ன படித்தேன், என் தம்பி என்ன படித்தேன், என் தம்பி காலேஜில் பேரண்ட்ஸ் மீட்டிங்னா இது வரைக்கும் அவருக்கு போனது தெரியாது. அவனுக்கு ட்ரெஸ்ஸு வாங்குறது, ஃபீஸ் கட்டுறதுலேருந்து புக்ஸு வாங்குறது, அவர் டூருக்கு போகணுன்னா அவருக்கு டூருக்கு போகிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் பண்ணி கொடுக்குறது. அவர் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஆனால் தம்பியை வந்து டூருக்கு அனுப்பி வைங்கன்ட்டு. அந்த மாதிரி எல்லாமே பார்த்து பண்ணுறது. என் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது, தலையிட மாட்டார், பையன் பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தவர். என் தம்பிக்கு எது வேணாலும் அண்ணன் கிட்டே கேட்கணும், அண்ணன் தான் செய்வார், அண்ணன் தான் பார்க்குறாரு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு பண்ணிட்டு வந்தவர். அந்த கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து நாங்கள் மறு வீட்டுக்கு போயிட்டு வந்தப்போ நான் கேட்குறேன், ஓகே உனக்கிட்ட இவ்வளோ பணம் கொடுத்தேன், இத்தனை லட்ச ரூபா கொடுத்தேன், இதெல்லாம் என்னென்ன செலவாச்சு, கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு எவ்வளோ, சாப்பாட்டுக்கு எவ்வளோ, நகை எடுத்து புடவை எடுத்துலாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கணக்கு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு நோட் எழுதி காமிச்சிட்டு வராரு. அதில் கொஞ்சம் பணம் வந்து ஒரு 20,000-30,000 மாதிரி, இல்லை ஒரு 10,000 மாதிரி அமௌண்ட் வந்து எனக்கு சரி ஞாபகம் இல்லை, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ஸ்லாம் இந்த அமௌண்ட் வந்து கணக்கு வரல. நான் கேட்குறேன், ஏன்னா இவ்வளோ பணம் நிற்குதே, இது என்ன, எங்கே இந்த பணம்னு கேட்குறேன். அது வந்து நீ என் கணக்கில் எழுதி வைனா நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. அவருக்குன்னு ஒரு கணக்கே கிடையாது. இவ்வளோ நாளில் முதல் முறையாக அவர் வந்து என் கணக்கில் எழுதி வை, நான் சொல்கிறேன் அந்த காசு எங்கே ஷார்ட்டேஜ் ஆகுதுன்ட்டு அப்படின்ட்டு. சரி ஓகே, அது தம்பி தானே, அதனால் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு அடுத்ததாக சொல்கிறேன், ஜாபுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டியா, இன்டர்வியூலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியான்ட்டு. ஸோ இது வரைக்கும் அண்ணனை கேட்டிருந்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியாமல். ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபேமிலிக்குள்ளேயே இன்னொரு ஃபேமிலியாக இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என் அக்கா, அப்பா, தம்பி இவங்கெல்லாம் ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க போல தெரியுது. இது எனக்கு தெரியல. அது எப்படி தெரிய வருதுன்னா, என் அப்பா சொல்கிறாரு, என் தம்பிக்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன், ஜாப் பார்த்துட்டியா, ஜாபுக்கு இன்டர்வியூலாம் ரெடி ஆகிட்டியா, நான் அவர்கிட்ட கேட்கும்போது என் தம்பி பதில் சொல்ல அமைதியாக இருக்கார், என் அக்கா அமைதியாக நிற்கிறாங்க. என் அப்பா பதில் சொல்கிறாரு எனக்கு, அவன் வேலைக்கெலாம் போக மாட்டான்ப்பா அப்படின்ட்டு. ஏன்ப்பா என்னப்பா ஆச்சுன்னா, இல்லை நான் அவனுக்கு வந்து 10,000 ரூபா பணம் கட்டியிருக்கிறேன், அவன் எஸ்ஐ ஆக போகிறான் அடுத்த 6 மாதத்தில். 10,000 ரூபா பணம் கட்டினா எஸ்ஐ என்னப்பா சொல்கிறேன்? இல்லை 6 மாதம் கழிச்சு எக்ஸாம் வருதான் எஸ்ஐக்கு, அதனால் வந்து அவன் ஏதோ படிக்கணுமா, அதுக்காக அந்த கோச்சிங் சென்டருக்கு வந்து நான் 10,000 பணம் கட்டியிருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கு தெரியுது என் தம்பி நான் கொடுத்த பணத்தை வந்து கோச்சிங் சென்டருக்கு பணம் கட்டிடுறான்ட்டு. சரி பரவாயில்ல, அது என்கிட்ட கேட்டுக்கலாம், என்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆனால் அது சொல்லலை. எங்கள் அப்பா அவங்கெல்லாம் பேசி அவர் என்கிட்ட சொல்கிறாரு, முதல் வார்த்தையாக சொல்கிறாரு, கல்யாணம் முடிஞ்சு புது பொண்டாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த ஒரு வாரத்தில் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை இதுதான். இந்த வார்த்தை தான் இன்றைக்கி வரையும் என்னை உறுத்திட்டு இருக்கு. இது வரைக்கும்
சுமையாக குடும்பத்தை வந்து சுமையாக நினைக்காம எனக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்காமல் எடுத்து நடத்தின குடும்பத்தார்கிட்டேருந்து என்கிட்ட எனக்கு கிடைக்கிற முதல் வார்த்தை, உனக்கு எதனா கடன் இருக்குன்னா, கல்யாணம் பண்ணதில் உனக்கு எதனா கடன் இருக்குன்னா நீயும் உன் பொண்டாட்டியும் வேலை செஞ்சு உன் கடனை கட்டிக்குங்க. அவன் வேலைக்கெலாம் போக மாட்டான், அவன் வந்து படிக்க போகிறான், அவன் வந்து எஸ்ஐ ஆக போகிறான் அப்படின்ட்டு எங்கள் அப்பா பேசுகிறாரு. எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, என் தம்பி வந்து எஸ்ஐ ஆகிறது எப்படின்றதெல்லாம். அப்போ நான் சரி ஓகே அப்பா அவர் ஆர்வத்தில் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறைய விஷயம் நான் வந்து பேசி புரிய வைப்பேன். சப்போஸ் புரிஞ்சுக்கலாம் கோவப்படாமல் புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன். அப்போ நான் அகைன் எங்கள் அப்பா கிட்டே கோவப்படாமல் தம்பிகிட்டையும் கோவப்படாமல் நான் புரிய வைக்கிறேன்ப்பா, நல்ல விஷயம்ப்பா, தம்பி எஸ்ஐ ஆகுறதுல நல்ல விஷயம் தான், அவனை இன்ஜினியர் படிக்க வச்சோம், ஆனால் இன்ஜினியர் ஆகலை, எஸ்ஐ ஆகிறேன்னு சொல்கிறேன், நல்லது. ஆனால் எஸ்ஐன்றது இப்போது 6 மாதத்தில் படித்து 6 மாதத்தில் எஸ்ஐன்றது ஆக முடியாதுப்பா. ஏன்னா அவன் இன்ஜினியர் வரைக்கும் படித்தது, காலேஜ் அப்படி இப்படி போய் சுற்றிட்டு படிச்சுட்டு வந்தான். காலேஜ் முடிச்சு ஒரு 8 மாதம் 1 வருஷம் கிட்டே வந்து இப்போது ஸ்ரீராமில் ஒர்க் பண்ணுறது, ஏர்டெல்லில் கஸ்டமர் கேர் ஒர்க் பண்ணுறது, நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்லாம் பண்ணிட்டுருந்தான். இப்படியே இருந்தவன் ஒரு 6 மாதத்தில் ஒரு எஸ்ஐ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி எஸ்ஐ ஆக முடியாது. ஏன்னா சிலர்லாம் வந்து வருஷ கணக்கில் இதுக்காக உட்காந்து படிப்பாங்க, ப்ரிப்பேர் ஆகுவாங்க, கோச்சிங் சென்டர் போயிருப்பாங்க, 2-3 வருஷம்லாம் தவறு படிப்பாங்க, எப்படியாவது நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணோம் எஸ்ஐ ஆகணுன்ட்டு. அவங்ககிட்டலாம் போட்டி போட்டு மார்க் எடுத்து நம்ம தம்பி வந்து எஸ்ஐ ஆகிறதுன்றது 6 மாதத்தில் நடக்காது. ஒரு வருஷம் 2 வருஷம் கண்டிப்பாக இவனை வந்து எந்த வேலையும் கொடுக்காம இவனை ஃப்ரீ பண்ணி விடணும். அப்போ தான் இவன் முழுக்க கவனமாக படித்தானா எஸ்ஐ ஆகுவான். அதை நான் பண்ணுறேன். இன்றைக்கி காலகட்டத்தில் இப்போ அவன் வேலைக்கு போகணும், நானும் அவன் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் சரி பண்ண முடியும்ப்பா. அதனால் இப்போ அவன் வேலைக்கு போட்டோம். அதுக்கப்புறமா நான் அவனை எஸ்ஐ எப்போ ஆக்கணுமோ நான் அடுத்த பேட்சில் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நான் கண்டிப்பாக அவனுக்கு வந்து நான் ஃப்ரீ பண்ணி விடுறேன், நானே சேர்த்து விடுறேன் அப்படின்ட்டு இவ்வளோ விளக்கமாக சொல்லியும் எங்கள் அப்பா ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. அப்போ தான் முதல் முறையாக அவன்லாம் வேலைக்கு போக மாட்டான், உனக்கு எதுனா கடன் இருக்குது கஷ்டம் இருக்குன்னா நீயும் உன் பொண்டாட்டியும் வேலை செஞ்சு நீங்கள் கடன் அடிச்சுக்குங்க, அவனெல்லாம் நீ வேலைக்கு போக சொல்லாத அப்படின்ட்டு என் தம்பி அமைதியாக அப்பா பின்னாடி நிற்கிறாரு முதல் முறையாக. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ நாள் நான் இந்த குடும்பத்தை பார்த்தவனுக்கு என் குடும்பத்திலேருந்து எனக்கு கொடுக்குற முதல் பதில் இது தான். என்னால் நம்பவே முடியல, அதை ஏற்றுக்கவும் முடியல. அன்றைக்கி என் தம்பி போட்ட ஒரு பிள்ளையார் சுழி, எஸ்ஐ ஆகணும், அது அண்ணனுக்கு தெரியாமல் பணம் கட்டணும், அப்பா கிட்டே போய் சொல்லி அப்பா மூலிமா நம்ம வந்து வேலைக்கு போகாமல் இருக்கணும் அது 6 மாதத்துக்கு அப்படின்றதெல்லாம் என் தம்பி போட்ட அந்த பிள்ளையார் சுழி என் குடும்பம் 2ஆக பிரிகிறது சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிஞ்சிருச்சு. நானும் என் ஒய்ஃபும் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும், நானும் என் ஒய்ஃபை வேலைக்கு போகிற மாதிரியும் அவங்க ஒரு குடும்பமாக அப்படியே நிற்கிற மாதிரியும் ஆயிடுச்சு. இதுதான் முதல் படி என் குடும்பம் பிரிகிறதுக்காக ஏற்பட்ட நிலை. எங்கள் அப்பா சொன்ன அந்த வார்த்தை, என் தம்பி ஏற்படுத்தின அந்த சம்பவம், இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப்னு சொன்னால் இப்போ இங்கேருந்து என்னோடய செகண்ட் ஆஃப் லைஃப்னே நான் இது சொல்லணும். என் அப்பா வந்து என்கிட்ட வந்து இன்னொரு வார்த்தை பேசுகிறாரு. அவங்க ஒரு ஃபேமிலியாக இருந்துக்கிட்டு என்ன பேசுகிறாங்க. இந்த ஃபேமிலியை பார்த்து என்னை வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 2வது முறையாக பேசுகிறாரு.